நாம் இன்னைக்கு அடைஞ்ச ஆசைகளை அனுபவிக்கக்கூடிய சரீர வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஆசனங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம செல்வத்தை அடைஞ்சால் மட்டும் போதாது, அதை அனுபவிக்கணும். அதுக்கு இந்த சரீரத்தை தயார்படுத்தக்கூடிய ஆசனங்களில் பிரதான ஆசனம் திரிகோணாசனம். ரெடி ரெடி மூச்சை இழுங்க. யாமே சிவம். 1 2 3 4 5 6 7 8 9 10. யாமே சிவம். இதே நிலையில் ஒரு 10 கவுண்ட். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இது மெயினாக நம்முடைய உடலுடைய மத்திய பகுதியாகிய மணிப்பூரக சக்கரம், இதை சுற்றி இருக்கிற வயிற்று பகுதி, இதை அதிவேகமாக தூண்டக்கூடியது. அப்படிங்கிற இது எல்லாமே மெயினாக நம்ம வயிற்றில் என்னென்ன ஆர்கன்லாம் இருக்குது. கணையம், மெயினாக கணையம் இருக்குது. கணையம் சார்ந்த நோய் சர்க்கரை வியாதி அற்புதமாக கேட்கும். அப்புறம் கிட்னி இருக்குது, கிட்னி சார்ந்த பிரச்சனை. இறப்பை இருக்குது, செரிமானம் சார்ந்த பிரச்சனை. அப்புறம் யூரினரி சார்ந்த பிரச்சனை. அப்புறம் அப்டமனில் சேரக்கூடிய தசைப்பகுதி. அப்புறம் மலக்கட்டு, இது சரியாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைகளை வளைச்சி பண்ணுறதுனால நம்முடைய தோள்பட்டையிலேருந்து கை வரைக்கும் போகக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகும். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே நம்முடைய ஐம்பொறிகளையும் வலுப்படுத்தக்கூடியது. ஐம்பொறிகள்னா என்னது? கண், காது, மூக்கு, நா, தொடு உணர்வுன்னு சொல்லக்கூடிய ஜனனம். ஏன்னா இந்த ஐம்பொறிகளால் தான் நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்க முடியும். நமது சித்தர்களால் மறை ஞானமாக பாதுகாக்கப்பட்ட இந்த சிவஸ்வரூப தியானமாகிய அநாகத சக்கர தியானமானது நமது உடலுக்கு காயகல்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. நமது மனதிற்கு எல்லையற்ற பொருளாதார செல்வத்தை கொடுக்கக்கூடியது. நமது உயிருக்கு சிவ சமாதியை கொடுக்கக்கூடியது.
இந்த அநாகத சக்கர தீப தியானத்தை அன்பர்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள நமது திருமூலர் ஆசிரமமானது வரக்கூடிய டிசம்பர் மாதம், அதாவது இந்த டிசம்பர் மாதம் 28, 29 2 தினங்கள் நேரடி சிறப்பு ஆழ்நிலை தியான வகுப்பாக கொடுக்க இருக்கிறோம்.